வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுவையில் மீண்டும் விமான சேவை தொடங்கப்படும். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற தியாகிகளுக்கான விழாவில் கவர்னர் ஏ.கே. சிங் அறிவிப்பு. புதுவை வீராம்பட்டினம் அருகே வீட்டுச்சுவர் இடிந்து கணவன் மனைவி பலி, 3 குழந்தைகள் படுகாயம். லாஸ்பேட்டை தொகுதியில் தூய்மை இந்தியா திட்டம் தொடக்கம். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ துப்புரவு பணி மேற்கொண்டு தொடங்கி வைப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் புதுக்கட்சி தொடக்கம். தமிழக காங்கிரஸில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுவையில் கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வெயில் காணப்பட்டது. இந்நிலையில் தென்வங்க கடலில் இலங்கை அந்தமான் இடையே உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் மழை பெய்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர மாவட்டங்கள், மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் மீண்டும் விமான சேவை தொடங்கப்படும் என கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற தியாகிகளுக்கான விழாவில் கவர்னர் ஏ.கே. சிங் தெரிவித்துள்ளார். புதுவையின் விடுதலை நாள் விழாவினையொட்டி கம்பன் கலையரங்கில் விடுதலை போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கவர்னர் அஜய்குமார் சிங் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு இனிப்பு வழங்கி பேசும்பொழுது, புதுவைக்கு என ஒரு பாரம்பரிய சிறப்பம்சம் உண்டு என்றும் இதனால்தான் இந்திய பிரதமர் நேரு புதுவை பிரெஞ்சு பண்பாட்டின் சாளரமாக திகழ்வதாக கூறியுள்ளார். 2013-14 ஆண்டின் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 21,061 கோடியாகவும் தனிமனித வருமானம் 1,58,630ஆகவும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட கவர்னர், புதுவை மாநிலம் கல்விக்கான சிறந்த மையமாக வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் கூறினார். புதுவையில் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், புதுவையில் மீண்டும் விமான போக்குவரத்து சேவை தொடங்கவும் ஊக்குவிக்கவும் புதிய முதலீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அப்பொழுது அவர் தெரிவித்தார். விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், பாலன் உட்பட அரசு அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகள், அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். புதுவை வீராம்பட்டினம் அருகே வீட்டுச்சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவி பலியாகியுள்ளனர். மேலும் 3 குழந்தைகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையில் கடந்த ஒரு வார காலமாக தொடர் மழை பெய்து வந்தது. இடையில் 3 நாட்கள் மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் இரவு முழுவதும் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இந்த மழை காரணமாக வீராம்பட்டினம் மறைமலை அடிகள் நகரை சேர்ந்த தங்கராஜ் என்பவரின் வீட்டு சுவர் அதிகாலையில் இடிந்து விழுந்தது. இதனால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தங்கராஜ் மற்றும் அவரது மனைவி மாலதி மற்றும் அவர்களது 2 குழந்தைகள் ஆகியோர் இடிபாடுகளுக்குள் சிக்கி அலறினர். மேலும் வீட்டின் உரிமையாளரின் 13 வயது சிறுமி மீதும் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதையடுத்து அலறல் சத்தம் கேட்டு அங்கு திரண்ட அப்பகுதியினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தங்கராஜும் அவரது மனைவியும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். 3 குழந்தைகளும் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தகவலறிந்து அங்கு சென்ற அரியாங்குப்பம் போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வீட்டுச்சுவர் இடிந்து தம்பதிகள் பலியாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தூய்மை இந்தியா திட்டத்தின் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியை தூய்மைப்படுத்தும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தூய்மை இந்தியா திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏவின் பிறந்தநாளையொட்டி தூய்மை இந்தியா திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதன் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் ஈஸ்வரராவ் ஆகியோர் கலந்து கொண்டு அப்பகுதியில் உள்ள வாய்க்கால்களில் உள்ள குப்பைகளை அகற்றி இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். குறிஞ்சி நகர் பகுதியில் கமலா அறக்கட்டளை தலைவர் தண்டபாணி தலைமையில் இளைஞர்கள் துப்புரவு பணி மேற்கொண்டனர்.
இதேபோல் மகாவீர் நகர், பெத்திசெட்டிப்பேட் ஆகிய பகுதிகளில் வாய்க்கால் மற்றும் சாலைகளில் உள்ள குப்பைகளை கமலா அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள் ஒன்று திரண்டு அகற்றி தொகுதியை தூய்மைப்படுத்தினர். இத்திட்டத்தின் மூலம் லாஸ்பேட்டை தொகுதியில் வாரந்தோறும் தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளவும் அப்பொழுது முடிவு செய்யப்பட்டது. மத்திய குழு அறிக்கை தாக்கல் செய்த பின் புதுவை மாநிலத்திற்கான கூடுதல் நிதி கிடைக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்தியில் புதிதாக அமைந்துள்ள பாரதிய ஜனதாவிடம் புதுவைக்கான திட்டங்கள் குறித்து கூறியுள்ளதாகவும் அதை அவர்கள் ஆராய்ந்து அனுமதி அளிப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம் என்றும் கூறினார். மத்திய மாநில அரசிற்கு இடையே தான் பாலமாக செயல்பட்டு நலத்திட்டங்கள் கிடைக்க செய்வதாகவும் கூறிய ராதாகிருஷ்ணன், புதுவைக்கான மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பான மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது என்றும், புதுவை அரசின் கடன்களை தள்ளுபடி செய்து கூடுதல் நிதி வழங்கும்படி கேட்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் நிதிநிலை தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள குழுவினர் தங்கள் அறிக்கையை தாக்கல் செய்த பின்னர் புதுவைக்கான கூடுதல் நிதி கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மத்தியில் என்ன இருக்கின்றதோ அதை எடுத்து கூற வேண்டியதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு. இங்கே அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கின்றார்களோ மத்திய அரசு மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை எடுத்து செல்கின்ற பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நம் செயல்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் அதனுடைய பலன்கள் கிடைப்பதற்கு இன்னும் கொஞ்சம் சிறிது காலங்கள் ஆகும். நேற்றைய தினப்படம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் நம்மளுடைய ரயில்வே துறையில். நேற்றிலிருந்து காரைக்கால் டு திருச்சி ட்ரெயின் நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றிலிருந்து ரயில் சேவை தொடங்கி இருக்கின்றார்கள். அது நாகூர்லேருந்து திருச்சிக்கு சென்று கொண்டிருந்தது. நேற்றைய தினம் இருந்து காலையில் காரைக்காலில் கிளம்பி திருப்பியும் மாலை அங்கே திருச்சியிலிருந்து கிளம்பி காரைக்காலுக்கு சென்றடைகின்ற ஒரு சேவை நேற்று தொடங்கி இருக்கின்றார்கள். நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் இப்பொழுதுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் புதிய அரசு அவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற சூழ்நிலைகளை புரிந்து அவருக்கும் சில கால அவகாசம் தேவைப்படுகின்றது. ஏன்னா எல்லாருமே அவங்களும் செட்டில் ஆகணும். அவங்க செட்டில் ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கின்றது. பாரத பிரதமர் முன்னேற்றம் தான் நம்மளுடைய கொள்கையை வைத்திருக்கின்றார்கள். அதே போல நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களும்
மக்கள் பணிகளை செய்து மிகவும் ஆர்வம் கொண்டவர். நிச்சயமாக இணைந்து செயல்படும் போது அதற்கான பலன்கள் நம்மளுடைய புதிய மாநிலத்திற்கு வந்தடையும். இதற்கு பாலமாக நான் வழங்குவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டா? அதற்கான முயற்சிகளை நீண்ட நாளாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட விடுதலை முதல்வர்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக புதிய அரசு அதற்கு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் தர வேண்டிய பணத்தை நிதியை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அந்த நிதிகளை கொடுத்தால் அந்த கடன்களை அடைப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். அதே போல தொழில் வளர்ச்சியின் மூலமாக நம்மளுடைய சுற்றுலா வளர்ச்சி மூலமாக நம்மளுடைய சொந்த நிதி பெறுவதற்கான திட்டங்களையும் நமக்கு இருக்கின்ற செலவுகளையும் குறைக்க வேண்டும். நம்மளுடைய நிதி பிரச்சனை சம்பந்தமாக மத்தியிலே ஒரு குழு அமைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த குழு அதை ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு நமக்கு அதற்கான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சமஸ்கிருத ஆண்டு அறிவிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி தமிழ் ஆண்டு தமிழ்நாடு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகள் மாண்பு முதல்வர் ஆராய்ந்து அதற்கான தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக கொடுப்போம். புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கில் குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஐயப்பன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது கையாள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கருத்துரை வழங்கினார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் திட்ட இயக்குனர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஐயப்பன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது கையாள வேண்டிய நடவடிக்கைகள் எனும் தலைப்பில் கருத்துரை வழங்கினார். அப்பொழுது அவர் நோயின் தன்மைகளுக்கேற்ப பல சிகிச்சை முறைகள் இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்பது கவனத்தோடு கையாள வேண்டிய ஒன்றாகும் என்றும் குழந்தைகளுக்கு பிறப்பின் போதும் பிறந்த பின்பும் அவர்களது வளர்ச்சி நிலைக்கு தக்கவாறு பல்வேறு காலகட்டங்களில் பிரச்சனைகள் தோன்றும் என்றார். அவ்வாறு உண்டாகும் பிரச்சனைகளுக்கு உடனடி அறுவை சிகிச்சை தான் தீர்வா அல்லது உரிய காலம் வரை காத்திருந்து செய்ய வேண்டுமா, இதில் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து பேசினார். செவிலிய மாணவிகள் மற்றும் தலைமை செவிலியர்கள் மருத்துவர்கள் பலரும் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். தமிழ் மாமணி மன்னர் மன்னனின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் நூலின் முதற் பிரதியை வெளியிட எம்எல்ஏ பாலன் பெற்றுக்கொண்டார். பாவேந்தர் பாரதிதாசனாரின் மைந்தரும் தமிழ் மாமணியுமான மன்னர் மன்னனின் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மாமணி புரவலர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மன்னர் மன்னனின் பாட்டு பறவைகள், பாவேந்தர் இலக்கிய பாங்கு, பாவேந்தர் படைப்பு பாங்கு ஆகிய நூல்களின் முதற் பிரதியை வெளியிட சட்டமன்ற உறுப்பினர்கள் NSJ ஜெயபால், பாலன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவில் 3ஆம் தேதியான நாளை பிறந்தநாள் கொண்டாடவுள்ள லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதன் அவர்களை பாராட்டி கலைமாமணி கோ பாரதி பாராட்டுரை பாடி நினைவு பரிசினையும் வைத்தியநாதன் எம்எல்ஏவிற்கு வழங்கினார். முன்னின்று மக்கள் குரலாய் முழங்கிடுவார் மு வைத்தியநாதன். தன்னலம் துறந்து தளராமல் பிறப்புழைப்பார். துண்டலை முகம் கொண்டு வெள்ளுடையால் நம்மை கவர்வார். வென்ற தொகுதி மக்களுக்கு விழி ஒளியால் திகழ்ந்திடுவார். நன்றெனவே நாடுவோருக்கு நல்லுதவிகள் புரிந்திடுவார். மன்ற உறுப்பினராய் மக்கள் நலம் பேசிடுவார். மென்மையானவர் முதல்வரின் நாடாளுமன்ற செயலர். தென்னையென உயர்ந்திடுவார். ஐயா தென்னையென இன்னும் உயர்வா போவார் போல இருக்கு. தென்னையென உயர்ந்திடுவார். தெளி தமிழை போற்றிடுவார். வன்முறைகள் விரும்பாமல் பிறர் வாழ தாம் வாழ்வார். சென்ற இடமெல்லாம் சிறந்திடவே செயல் புரிவார். பிந்தையை பெறாமல் ஒதுங்கி இருக்கிறாம முன்னிறுத்த துணிந்திருவார் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். அன்னையினத்தின் நலத்திற்கே, பெண்களுக்கான அன்னையினத்தின் நலத்திற்கே அணிவகுத்து முன்னிற்பார். குன்றளவை உயர்ந்திருக்கும் குடும்பத்தின் தலைவர் இவர். தன்னிகரற்ற தகைமையாளர், தரணி போன்று மேம்படுவார். அன்புடனே அண்ணா பிறந்த நாளில் சிறந்துயர வாழ்த்துகின்றோம். இன்று பெற்ற உயர்வுகளை எந்த நாளும் காத்திரட்டும். நன்றி இவர் பணிகள் என ஊர் புகழ நல்வழியே தொடரட்டும். மு வைத்தியநாதன் ஐயாவுக்கு பாவேந்தருடைய பேரன் கலைமாமணி கோ பாரதி மன்னர் ஐயா எங்கள் குடும்பத்தார் என்னுடைய ஆக்கத்தின் வழி இந்த பாராட்டுகளை நடக்கின்றோம். விழாவில் முனைவர் முத்து, செவாலியை துபாய் குழந்தை, பேராசிரியர் ஏமு ராசன், முனைவர் அறிவு நம்பி, கலைமாமணி லட்சுமி நாராயணன், பேராசிரியர் கலியன் எதிராசன் உட்பட கவிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
புதுவை ஏனாம் பகுதியில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவினை அமைச்சர் பன்னீர்செல்வம் தேசிய கொடியேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்த ஏனாம் பகுதியில் புதுச்சேரி விடுதலை திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு உள்ளாட்சி அமைச்சர் பன்னீர்செல்வம் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்டார். ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ், ஏனாம் நிர்வாகி கணேசன், காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சீதரா ரெட்டி மற்றும் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திரைப்பட இயக்குனர் கருத்தை, கதையை காட்சி படிமமாய் மாற்றி வியக்க வைப்பவர் திரைப்பட இயக்குனர். பல துறை கலைஞர்களின் கூட்டு செயலாய் உருக்கொள்ளும் திரைப்படத்திற்கு இயக்குனர்தான் ஆதார ஸ்ருதி. ஒரு வரி கதையோ பல நூற்றாண்டு செய்தியோ அவற்றை சில மணித்துளிகளுக்குள் அடக்கிவிடும் அரிய வித்தை கற்றவர்கள் இவர்கள். பலரிடம் உதவியாளராக பணியாற்றி பலரிடம் கதை சொல்லி இயக்குனராய் வெற்றி பெறுபவர்களே இன்றும் அதிகம். ஆனால் யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாத சத்யஜித் ரே முதல் படத்திலேயே உலக புகழ் பெற்ற இயக்குனரானார். இந்தியரான இவர் இயக்கிய முதல் படமான பதேர் பாஞ்சாலி 1955ஆம் ஆண்டு வங்கத்தில் 100 நாட்களுக்கு மேலும், அமெரிக்காவில் ஓராண்டுக்கு மேலும் அரங்கு நிறைந்த காட்சிகளாய் களை கட்டியது. 1991ஆம் ஆண்டு இவர் உடல் நலிவுற்றிருந்த போது ஆஸ்கார் சிறப்பு பரிசு மருத்துவமனைக்கே தேடி வந்தது. இந்த காட்சியை உலகம் முழுவதும் சுமார் 200 கோடி பேர் தொலைக்காட்சியில் பார்த்ததாக குறிப்பிடுகிறார்கள். யாரிடமும் உதவி இயக்குனராய் பணியாற்றாமல் ஒரேயொரு படப்பிடிப்பை மட்டும் நேரில் பார்த்த சத்யஜித் ரே உலக புகழ் பெற்றதை அறிந்து நிகழ்காலம் வியக்கிறது. அப்படியா? புதுவையில் கல்லறை திருவிழா அனுசரிப்பு. முன்னோர்களின் கல்லறையில் கிறிஸ்துவர்கள் அஞ்சலி. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.